உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி வர சமுதாயத்தை படிக்க வச்சுட்டா மட்டும் போதும், படிக்க வச்சு ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, போலீஸா, நர்ஸா, டீச்சரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா மாற்றிட்டா மட்டும் போதுன்ற எண்ணத்தை தயவு செய்து அழிச்சிடுங்க, மறந்துடுங்க. துளி அளவு கூட அது பிரயோஜனம் இல்லை. இந்தியன்ஸ் ஆன நாம் மற்ற கண்ட்ரிக்கு போனால் நம்மளை பார்த்து பயப்படுறானுங்க, பதறானுங்க, ஒரு படி மேலே வச்சு பார்க்குறானுங்க. எப்படி அவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, எப்படி அவங்களால இவ்வளோ படிக்க முடியுதுன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்மளை அடித்து ஓட விடுறாங்க. அப்புறம் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? அடிக்கிற அவங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவா, இல்லை அடிக்கிற அவங்கள நம்ம காப்பாற்றுறதுக்காகவா? என்ன நடக்குது நம்ம நாட்டில்? என்ன போயிட்டுருக்குது? நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? மனுஷங்கிட்ட மனுஷத்தன்மை செத்து போச்சு. ஒவ்வொருத்தரும் தன்னலம் மிக்க மிருகங்களாக மாறிக்கிட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். We are all becoming selfish animals, including me. இன்றைக்கி எனக்கு 3 வேளை சோறு இருக்குது, தூங்குறதுக்கு இடம் இருக்குது, கையில் ஃபோன் இருக்குது, நெட்டு இருக்குது, பார்க்குறதுக்கு ரீல்ஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது. அவ்வளோதான், அது போதும். இதுதானா வாழ்க்கை? அதுக்காகவா நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம்? கடவுள் நம்மளை படைச்சது நீயும் நல்லா இரு, உன்னை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்க, உன்னை போல் பிறரையும் நேசி. இதுதானங்க நம்ம வாழ்க்கை தத்துவம். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டோம். தன்னை போல் பிறரையும் நேசின்ற அந்த ஒரு வாக்கியத்தை தன் வாழ்க்கையாக மாற்றிக்கிட்ட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், தான் வாழ்நாள் எல்லாம் படித்து சோறு, தண்ணி, தூக்கம் இது இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த ஒரு எக்ஸாம் எழுதுனாதான் தாங்க கண்ட கனவு பலிக்கும், டாக்டராக முடியும்னு அந்த எக்ஸாமுக்கு ரெடியாகி அந்த எக்ஸாம் எழுதுனா அந்த எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகும். லீக் ஆன எக்ஸாமுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமையும் எழுதிட்டு வெயிட் பண்ணி எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டால் நாய் மாதிரி அடித்து ஓட விடுறாங்க. இந்த கேள்வியை நான் ஒரு டாக்டராக கேட்கல, சக மனுஷனாக கேட்குறேன். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருத்தனை இப்படி ஒரு ஆரம்ப கட்ட நிலைமையிலே நீங்கள் அடித்து துன்புறுத்துனீங்கன்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு உயிரை காப்பாற்றணுன்ற எண்ணம் எப்படி வரும்? அது எல்லாத்தையும் அவன் அந்த அடி எல்லாத்தையும் வாங்கி சகிச்சுக்கிட்டு அப்பயும் அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மிருகத்துக்கு பசிச்சா கூட அதோட பசி யாருனாவது சும்மா போயிடும். ஆனால் மனுஷங்களான நம்ம பவருக்காகவும், பதவிக்காகவும், பணத்துக்காகவும் ஏதோ ஒரு வகையில் அடுத்தவங்களோட கஷ்டத்தையும் உழைப்பையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபாரினில் டாக்டர் படித்தவங்களாக இருக்கட்டும், இந்தியாவில் டாக்டர் படித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாமே கஷ்டம்தான். ஒருத்தன் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்குதான். அது நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், எஃப்எம்ஜி எக்ஸாமாக இருக்கட்டும், அதை கடந்து டாக்டர் ஆகிறதுன்ற ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்னென்ன கஷ்டம் இருக்குதுன்னு அதை அனுபவித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அதில் ஒருத்தராக நான் அதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2019 கோவிட் யாரும் இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் லைனர்ஸ்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருக்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ சாக்லேட் தர மாதிரி 3 டோஸ் வேக்சினை போட்டு விட்டுட்டு அதனால் என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவங்களும் அதை போட்டுக்கிட்டு மற்ற உயிர்களை காப்பாற்றுறதுக்காக எடுத்துக்கிட்ட அந்த டாக்டர் தொழில், அந்த டாக்டர் தொழில் செய்ய விடாமல் தடுக்கிற, படிக்க விடாமல் தடுக்கிற எந்த ஒரு அநியாயத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கலன்னா நம்மளாம் மனுஷங்களே கிடையாது. குரல் கொடுங்க, கூட நில்லுங்க. மனிதம் வாழ்க.